ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம நினச்ச உடனே சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் ஏன் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரணும், அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். நான் இன்றைக்கி 2 பேட்சாக தான் போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. நீங்கள் ஹீட் ஆகாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சலசலப்பு லேசாக அடங்கின மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சலசலப்பும் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெளியில் எடுத்துட்றேன். நம்ம இந்த ஸ்நாக்ஸை ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியண்ட் தான். நம்மக்கிட்ட வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு பேட்ச் இருக்குது என்கிட்ட, அதையும் நான் போட்டு எடுக்க போகிறேன். நம்ம ஈவினிங் ஒரு டீ போடுற டைமுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி தான். நல்லா உங்களுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கினதோடு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த மாதிரி தான் சேர்க்க போகிறேன். இப்போது நல்லா வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் நான் உப்பு கூட சேர்த்துருக்கேன். நான் ஏன் உப்பு சேர்த்துருக்கேன்னா நீங்கள் சேர்த்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.